ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5ல இருக்கிற 4th ப்ராப்ளம். இதுவும் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் டைப் ஆஃப் சம் தான். இந்த கொஷினை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட வே ஆஃப் டிஃபைனிங் என்னன்றதை பார்த்துக்கலாம். இதுதான் இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் டிஃபைனிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த கொஷினை ரீட் பண்ணி இதுலேருந்து நமக்கு தேவையான சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். தென் ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷனுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். தென் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு லோயர் எக்லான் ஃபார்ம், அதாவது லோயர் ட்ரையாங்கிள் வந்து 0ன்னு ஆக்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல ஒரு நியூ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஏபிசின்ற வேல்யூஸை நம்ம ரிப்பீட்டட் சப்ஸ்டியூஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். தென் ஃபைனல் ஸ்டெப்பாக இந்த கொஷனில் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு கண்டிஷன் கேட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு சொல்லி நம்ம ஃபைனலாக சொல்லணும். ஓகே, இப்போ சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆகலாம். அட் த சேம் டைம் கொஷினையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணிக்கலாம். கொஷினோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a boy is walking along a path y is equals to ax squared plus bx plus c through the points minus 6, 8, minus 2, minus 12 and 3, 8. அதாவது ஒரு பையன் வந்து ஒரு பாத்தில் வாக் பண்ணுறான். அந்த பாத்தோட ஈக்குவேஷன் என்னன்னா y is equals to ax squared plus bx plus cன்றது. அவன் எந்தெந்த பாயிண்ட்ஸ் வழியாக வாக் பண்ணி போகிறான் அப்படின்னா, இந்த 3 பாயிண்ட்ஸ் வழியாக வாக் பண்ணி போகிறான். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, he wants to meet his friend at the point p 7,60. 7,60ன்ற பாயிண்ட்ல அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனால் மீட் பண்ண முடியுமான்றது தான் நமக்கான கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அந்த பாத்தோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த பாத்தோட ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட்ஸ், அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் ஆன இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஒன்றா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு அதை சால்வ் பண்ணி ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த கண்டிஷன், அதை அவனால் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியுமா முடியாதான்ற கண்டிஷனை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு given the equation y is equals to ax squared plus bx plus c ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதில் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். given the points, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -6, 8. ஓகே, இதில் -6ன்றது எக்ஸ் கோஆர்டினேட், 8ன்றது ஒய் கோஆர்டினேட். ஓகே, இப்போ இதை ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ ஒய்யோட பிளேஸில் 8 ரீப்ளேஸ் ஆகும், ஏ அப்படியே தான் இருக்கும். எக்ஸோட பிளேஸில் -6 ரீப்ளேஸ் பண்ணணும். தென் பி அப்படியே தான் இருக்கும், எக்ஸோட பிளேஸில் -6. தென் சி அப்படியே இருக்கும். இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது 8 அப்படியே தான் இருக்கும், ஏவும் அப்படியே தான் இருக்கும். -6 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு minus into minus will be plus and 6 into 6 will be 36. 36 into a will be 36a. Okay, then second term -6 into b will be -6b. Okay, then last term will be plus c. இதுதான் நமக்கான first equation. Okay, இதே மாதிரி மிச்ச ரெண்டு பாயிண்ட்ஸுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கான செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை பில்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் 1, 2 and 3. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் யூஸ் பண்ணி நமக்கான ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம பில்ட் பண்ணணும். ஓகே, அதை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நமக்கான ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸில் நம்ம லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நமக்கு லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருந்தால் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு கேஸும் இருக்குது. எப்படின்னா, இப்போ கீழே இருக்கிற இந்த 2 எலிமெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரோக்கு கீழே இருக்கிற 2 எலிமெண்ட்ஸ், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்குதுன்னா என்னால் அதை ஈஸியாக செஞ்சிட முடியும். அதாவது 4மே 36ஓட ஃபேக்டர் தான், 9ம் 36ஓட ஃபேக்டர் தான், ரைட்டா?
ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் அமைஞ்சதுனாலும் நம்ம டைரெக்டாக செஞ்சிடலாம். நமக்கு அங்கே 1ன்னு ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அதை இப்போ செஞ்சிடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 3 பிளேசஸ் தான் ஃபஸ்ட்டு 0ன்னு ஆக்கணும். இந்த 3 பிளேசஸை தான் நம்ம 0ன்னு ஆக்கணும். அது எப்படி ஆக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செகண்ட் ரோ, அதாவது இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கு இந்த ரோ ஃபுல்லாத்தையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரோ கூட சப்ராக்ட் பண்ணால் எனக்கு இந்த பிளேஸ் 0ன்னு ஆகிடும். ரைட்டா? அதே மாதிரி இந்த பிளேஸை இந்த ரோ ஃபுல்லும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணால் எனக்கு இந்த பிளேஸ் 0ன்னு ஆகிடும். ரைட்டா? அதை தான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். அந்த ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம செய்ய வேண்டிய 2 ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே பண்ணாதனால நான் ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். செகண்ட் ரோவை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரோ கூட சப்ராக்ட் பண்ண போகிறேன். 4 × 9 is 36. 36 minus 36 is 0 here. 9 into minus 2 will be minus 18. Minus 18 minus of minus 6 will be plus 6. So minus 18 plus 6 will be minus 12 here. Then 1 into 9 is 9. 9 minus 1 is 8. Then minus 12 into 9 is minus 108. Minus 108 minus 8 will be minus 116. உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணிவிட்டு சேம் டைம் சப்ராக்ஷன் அடிஷன் செஞ்சு செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் அந்த ப்ராப்ளம் செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் மூவிங் ஆன் டு த third row. 9 into 4 will be 36. 36 minus 36 is 0. 3 into 4 will be 12. 12 minus of minus 6 will be plus 6. So 18. 12 plus 6 is 18. 1 into 4 will be 4. 4 minus 1 is 3. 8 into 4 is 32. 32 minus 8 will be 24. ஓகே, இப்போ இந்த 2 பிளேஸ் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த பிளேஸை எனக்கு 0ன்னு ஆக்கணும். ரைட்டா? அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த 2 ரோஸை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் புரிய வரும். என்ன அப்படின்னா, இதில் நிறைய காமன் ஃபேக்டர்ஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த செகண்ட் ரோ எல்லாமே 2ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. அட் த சேம் டைம் தேர்ட் ரோ எல்லாமே 3ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. நான் என்ன பண்ணிடுறேன், செகண்ட் ரோவை 2ஆலையும் தேர்ட் ரோவை 3ஆலையும் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ தட் எனக்கு இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இன்னுமே சிம்பிளர் ஃபார்மில் எனக்கு கிடைக்கும். அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். தென் செகண்ட் ரோவை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ரைட்டா? 0 divided by 2 is 0. Minus 12 divided by 2 is minus 6. 8 divided by 2 is 4. Minus 116 divided by 2 will be minus 58. Third row 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ரைட்டா? 0 divided by 3 is 0. 18 divided by 3 is 6. 3 divided by 3 is 1. 24 divided by 3 is 8. ஓகே, இப்போ நமக்கு ஒரு சிம்பிளரான ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த பிளேஸ் தான் நமக்கு லாஸ்ட் ஸ்டெப்பில் 0 ஆக்க வேண்டியது. ரைட்டா? இப்போ இது ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே எனக்கு இந்த பிளேஸ் 0ன்னு ஆகிடும். கரெக்டாக? அதை தான் இங்கே பண்ண போகிறோம். வேர் த ஆப்ரேஷன் இஸ் R3 gives R2 plus R3. ஃபர்ஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் எந்த ஆப்ரேஷனும் பண்ணலை. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். Zero plus 0 is 0. Minus 6 plus 6 is 0. 4 plus 1 is 5. Minus 58 plus 8 will be 50. Minus 50. இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து நமக்கான ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணணும். வேர் த ஃபர்ஸ்ட் காலம் இஸ் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த அன்னோன் A. Second column is the coefficients of the unknown B. Third column is the coefficients of unknown C. Okay, நம்ம எப்பவும் போல ஈக்குவேஷன்ஸ் பில்ட் பண்ணிடலாம். வேறு த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வழக்கம் போல் நம்ம லாஸ்ட் ரோலேருந்து எடுத்துக்கலாம். 5C is equals to minus 15ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். தென் minus 6B
plus 4c is equals to minus 58 second equation. 36a minus 6b plus c is equals to 8 என்றது தான் third equation. இப்போ இந்த 3 equation நம்ம build பண்ணி எழுதிக்கலாம். இதுதான் நமக்கான அந்த 3 equations. இப்போ first equation solve பண்ணி c ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். First equation is implies 5c is equals to minus 50. நான் c மட்டும் left hand sideல வச்சுக்கிறேன். 5 கீழே denominatorக்கு opposite sideல கொண்டு வந்துறேன். So 50 by 5 னு ஆயிடும். இப்போ நான் cancel பண்ணி கொடுக்கும்போது 1 times and minus 10 times ஆகும். So the value of c is equals to minus 10. Then second equation solve பண்ணி b ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் by substituting the value of c. இப்போ இதில் c ஓட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணும்போது 4 into minus 10 is equals to 58. வேரியபிள் இருக்கிற அன்னோன் இருக்கிற இந்த டேர்மை இங்கே வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை நான் ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறேன். அப்போ minus 6b is equals to minus 58 அப்படியே தான் இருக்கும். 4 into minus 10 will be minus 40. இங்கே minus 40 ஆப்போசிட் சைடில் plus 40ன்னு ஆகிடும். ஸோ ஆஃப்டர் சப்ராக்ஷன் I'll get minus 6b is equals to minus 18. அப்போ b is equals to minus 18 by minus 6. After cancellation I'll get 1 times and 3 times. அப்போ b is equals to 3 தான் b ஓட value. Then c and b value substitute பண்ணி நம்ம இப்போ a ஓட value கண்டுபிடிச்சிடலாம் by substituting it in the third equation. 36a அப்படியே தான் இருக்கும். b க்கு பதிலா 3ன்னு substitute பண்ணணும். Then c க்கு பதிலா minus 10ன்னு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இது ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்மாக ஆயிடுச்சு. ஸோ அதை ஆப்போசிட் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 36a மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 8 அப்படியே இருக்கும். minus 10 ஆப்போசிட் சைடில் plus 10ன்னு சேஞ்ச் ஆகிடும். minus 6 into 3 will be minus 18. minus 18 ஆப்போசிட் சைடில் plus 18ன்னு ஆகிடும். ஸோ after addition I'll get 36a is equals to 36. Okay. After cancellation I'll get a is equals to 1. இப்போ a b c ஓட வேல்யூ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? இப்போ நம்ம ஃபைனலாக சொன்னால் அந்த கண்டிஷனை ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அவன் அந்த பாத்தில் நடந்து போகிறான். அப்போ அவனால் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியுமா முடியாதான்றது தான் கேட்டிருந்தாங்க. ரைட்டா? அப்போது நமக்கு கொடுத்துருந்த ஈக்குவேஷனில் ABC வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணணும். given the equation y is equals to a x squared plus bx plus c. ரைட்டா? இதில் வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equals to a ஓட பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 1 into x squared plus b ஓட பிளேஸில் 3 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 3 into x plus c ஓட பிளேஸில் minus 10 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ எனக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் என்னென்னா y is equals to x squared plus 3x minus 10ன்றது தான். ஓகே, இந்த ஈக்குவேஷனை நம்ம அப்படியே வச்சுக்கணும். அவன் எந்த பாயிண்ட் வழியாக போகிறான்னு சொல்லி நமக்கு ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. to meet his friend at point P, which is 7,60. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன 60. 60 is equals to 7 squared plus 3 into 7 minus 10. இதை சால்வ் பண்ணும்போது 60 is equals to 7 squared is 49 plus 3 into 7 is 21 minus 10. After adding and subtracting, 49 plus 21 is 70. 70 minus 10 is 60. Okay. Then 60 is equals to 60. இப்போ இந்த
ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னு சொல்லி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அதாவது ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் தான் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வழியாக தான் அந்த பாயிண்ட்டும் கிராஸ் ஆகுதுன்றது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, அப்போது அந்த பாத்தில் நடந்து போக அந்த பையன் கண்டிப்பாக அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான்றது தான் நம்மளோட ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இஸ் the point 7,60 satisfies the equation and the equation எழுதிக்கலாம், which is y is equals to x squared plus 3x minus 10. Okay, hence the boy will meet his friend. இதுதான் ஃபைனல் சொல்யூஷனும் கூட. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.